இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான பன்னீர் கிரேவி மசாலா ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த கிரேவி ரைஸ் சப்பாத்தின்னு ரெண்டுக்குமே செம்ம காம்போவா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, இஞ்சி, பருப்பு, பச்சை மிளகா, காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா அரைச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்ல கொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் பட்டர் போட்டு மிளகாத்தூள், உப்பு, பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தா பன்னீர் உடையாம இருக்கும். இதோட அதே கடாயில கொஞ்சம் பட்டர் போட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சு அதை போட்டு நல்லா வதக்கணும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் நல்லா சேர்த்து வதக்கணும். இதை வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவு நல்லா வதக்கணும். இன்னும் சேர்த்துட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா பவுடர், தனியா தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பர்டிகுலரா கிடையாது. ஸ்பைசிக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வாசனை எல்லாம் போன அப்புறம் நான் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட் வர வரைக்கும் வதக்கிடணும். இப்ப கஸ்தூரி மேத்தி, ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தா சூப்பரான ஃபிளேவர் வரும். ஃபைனல் டச்சா கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டோம்னா டேஸ்டியான பன்னீர் கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் கிரேவி நான் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸோட இந்த பன்னீர் கிரேவி செம்மவா இருந்துச்சு. ரைஸுக்கு மட்டும் இல்ல, சப்பாத்திக்கு செம்ம காம்போவா இருக்கும். சப்பாத்திக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடி இந்த கிரேவி ட்ரை பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாம பண்ணிருங்க.